நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர், அதாவது புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது மதுரையை சேர்ந்த மல்லிகா அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் அவங்களுக்கு 2010 காலகட்டத்தில் தாங்க நடந்திருக்குது. மல்லிகாவுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சம்பவம் கொஞ்சம் கிரைம் கலந்த ஒரு சம்பவமா தான் இருக்க போகுது. வாங்க சம்பவம் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2010 அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைம்ல நம்மளுடைய மல்லிகா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க காலேஜ் படிப்பை சென்னையில முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் படிச்சிருக்கிறாங்க. அப்படியே சொந்த ஊரான மதுரைக்கும் சேர்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளைகள் பார்க்கப்பட்டு இருக்குது. ஆனா இவங்களுக்கு கல்யாணமே ஆகிறது மாதிரி தெரியல. என்ன அப்படின்னா, இவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. ஒரு 2-3 மாதங்கள் ஆகுது. ஆனாலும் இவங்களுக்கு மாப்பிள்ளை அமையவில்லைங்க. அப்படியே போயிட்டு இருக்குது. மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, ஏதாவது ஒரு வரன் வரும், கண்டிப்பா கட்டி கொடுத்துடலாம் அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு தாங்க இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அப்படி அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா மல்லிகாவுக்கு. மல்லிகாவுடைய தங்கச்சி மஞ்சுளா. அவங்க சென்னையில தாங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் 5 வயது வித்தியாசம் இருக்குது. அதனால தங்கச்சி அங்க படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க படிப்பை முடிச்சு ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அந்த டைம்ல தாங்க இந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய மல்லிகா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி நம்ம வீட்டிலேயே இருக்கிறோம், சும்மாவே போர் அடிச்சுட்டே இருக்குது, ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா எங்க அப்பா ஒரு லாரி டிரைவருங்கிறத விட கிட்டத்தட்ட அந்த டைம்ல ஒரு 4 லாரிக்கு சொந்தக்காரராக தான் இருந்திருக்கிறாரு. கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தாங்க. இருந்தாலும் என்ன நடக்குதுன்னா, அவரும் டிரைவராட்ட தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. லாரிக்கு போயிட்டு வர்றது வழக்கம். அவருடைய அந்த தொழிலை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு குடும்பம் தாங்க. கொஞ்சம் வசதியானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடக்குது அப்படின்னா, சரி நம்ம வீட்டிலே இருந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய மல்லிகா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கம்பெனிங்க, அந்த கம்பெனியை பத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கம்பெனி பேரையோ அந்த கம்பெனியோட அது என்ன கம்பெனி அப்படின்னு சொன்னா கூட அது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அந்த கம்பெனியை பத்தி நான் பேசல. அந்த கம்பெனியில இவங்க வேலைக்கும் போறாங்க. இவங்க ஒரு சூப்பர்வைசரா தாங்க வேலைக்கு சேர்றாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட மாசம் ஒரு 12,000 ரூபாய் சம்பளம் பேசுறாங்க. இவங்களுக்கு சும்மா ஒரு நேரப்போக்குக்காக தான் இந்த வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. அவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 6 மாத காலங்கள் ஓடி போயிருது. இவங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வரன் ஒண்ணுமே செட் ஆகல. சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, வேலை வீடு அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்குங்க இவங்களுடைய லைஃப். அந்த டைம்ல தான் தன்னுடைய தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6-7 மாத காலங்கள் தான் ஆகுது. தங்கச்சி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறது வழக்கம். அதாவது லீவு டைம்ல வருவாங்க, காலேஜ் லீவு டைம்ல வந்துகிட்டு மறுபடியும் போயிடுவாங்க. அப்படிதான் இருந்துட்டே இருக்கிறாங்க. அப்படிதாங்க இந்த காலம் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம்ல அவங்க தங்கச்சி சென்னையில இருக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு கால் இவங்களுக்கு வருது. யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மல்லிகாவுடைய அப்பாவுக்கு. தங்கை மஞ்சுளா அவங்க ரூம்ல தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி வருதுங்க. இதை கேட்டுக்கிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய மல்லிகா, அவங்க அப்பா அம்மா எல்லாரும், கிட்டத்தட்ட அவங்க பெரிய ஒரு குடும்பமே இருந்திருக்குது. சித்தப்பா பெரியப்பா மாமா மாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து சென்னைக்கும் போயிடுறாங்க. அப்படி சென்னைக்கு போகும்போது இந்த பெண் என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறதே தெரியல. அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க தாங்க அந்த பாடி அங்கிருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, பாடியை ஊருக்கே கொண்டு வந்துடுறாங்க. மதுரைக்கு வந்துருதுங்க. இந்த பொண்ணுடைய அடக்கவும் நடந்து முடியுதுங்க. அவருடைய ஊர் சுடுகாட்டுல தான் அந்த அடக்கவும் நடந்து முடியுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு பிறகுதான் இவங்க கையில கிடைக்குது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் பாலியல் துன்புறுத்தல் பண்ணப்பட்டு தான் இந்த பெண் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. என்னன்னே தெரியல. என்ன அப்படின்னா, பாலியல் துன்புறுத்தல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 hours
டிவோர்ஸுக்கு பிறகுதான் இந்த பெண் வந்து தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறாங்க. பாலியல் வன்புணர்வு பண்ணின ஆட்கள் யாரு அப்படிங்கறத வந்து இவங்களால கண்டுபிடிக்க முடியல. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த கேஸ் ஒரு பக்கம் போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் விசாரிச்சு அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வழங்குவாங்க அப்படிங்கறது மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டு இவங்களும் விட்டுறாங்க. கிட்டத்தட்ட நாட்கள் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குங்க. 3 மாதம் 6 மாதம் 1 வருடம் போயிருது. இந்த 1 வருட காலத்துக்கு பிறகுதாங்க மறுபடியும் நம்மளுடைய மல்லிகாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதுவும் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருதுங்க. என்னன்னா ஒரு மாப்பிள்ளையை பாக்குறாங்க, அவங்களும் சரி ஓகே அப்படி இப்படின்லாம் சொல்லி ரெடி ஆகுது. ஆனா என்ன அப்படின்னா அவங்க ஒரு 6 மாத காலங்கள் தள்ளி போடுறாங்க. வந்து பூவெல்லாம் வச்சு நிச்சயம்லாம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா என்ன அப்படின்னா ஒரு 6 மாத காலங்கள் தள்ளி போட்டுறாங்க இந்த கல்யாணத்தை. எதுக்குன்னே தெரியல. சரி நமக்கு பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் சொல்லிக்கிட்டு நம்மளுடைய மல்லிகாவுடைய அப்பா இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மதுரை பாண்டி முனீஸ்வரன் தாங்க ஃபேமஸ். அந்த பாண்டி முனீஸ்வரன் கோயிலே போய் நம்ம கேட்டலாம், நம்மளுடைய குலதெய்வமே அவரு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாண்டி முனீஸ்வரன் கோயில போய் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சாமி கிட்ட அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட சில விஷயங்கள் சொல்லி கேட்கும்போது அந்த பூசாரிகள் சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்கும், எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறது மாதிரி அவங்களும் சொல்லி விட்டுறாங்க. அதே மாதிரி இந்த பாண்டி முனீஸ்வரன் சாமி சொன்னது மாதிரியே அவங்களுக்கு 6வது மாசம் கல்யாணமும் நடந்து முடியுதுங்க. அப்படி கல்யாணம் நடந்த முதல் நாள் நைட்டு தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இவருடைய கணவர் பெயர் வந்து சிவசங்கர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு சிவபக்தனா இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு தாங்க ஒரு பெரிய பிரச்சனை அவங்க வீட்டுல ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிகா சிவசங்கர் நம்மளுடைய மல்லிகா வீட்டுல தாங்க இவங்க அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுவாங்க. என்ன அப்படின்னா முதல் இரவு வந்து இந்த ஜாதக ரீதியெல்லாம் பார்த்து இந்த சாந்தி முகூர்த்தம் எல்லாம் குறிக்கப்பட்டு இந்த டைமுக்கு தான் உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோசியரை பார்த்து எல்லாம் கணிச்சு வச்சிருக்காங்க. அந்த டைம்ல நம்மளுடைய மல்லிகாவுடைய வீட்டுல தாங்க இவங்களுக்கு முதல் இரவே ஏற்பாடாயிருக்குது. அது மட்டும் இல்ல அவங்க குல வழக்கப்படி வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுல தான் அந்த முதல் இரவை கொண்டாடணும் அப்படிங்கறது மாதிரி தாங்க அவங்களுடைய குல வழக்கமா இருக்குது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களும் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 11 மணில இருந்து 12:30 மணிக்கு உள்ளாடி கிட்டத்தட்ட இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் அப்படிங்கறது மாதிரி தான் முதல்ல வந்து நம்மளுடைய சிவசங்கர ரூமுக்குள்ள விட்டுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 11:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தான் மல்லிகாவை உள்ள விடுறாங்க. அப்படி மல்லிகாவை உள்ள விட்டுட்டு இவங்க எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா அத்தை மாமி அம்மா எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. இவங்களை லாக் பண்ணிட்டு உள்ள போன உடனே அங்க ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்குது. என்ன அப்படின்னா இந்த சிவசங்கர் அப்படிங்கிற அந்த நபர் வந்து அந்த மல்லிகாங்கிற தன்னுடைய மனைவியை வேகமா கட்டி பிடிக்கிறாருங்க. அப்படி கட்டி பிடிச்சவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய 2 கைகளும் அப்படியே டைட் ஆகி ஸ்டக் ஆகி இருந்துருதுங்க. அதாவது அவங்க கட்டி பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பிடியில இருந்து சிவசங்கரால அந்த கையை உருவவே முடியலைங்க. அதை தள்ளி தள்ளி விடுறாங்க. மல்லிகாவாலையும் எதுவுமே பண்ண முடியல. அவருடைய வாய் ஒரு சைடு வாக்கில் அப்படி போகுதுங்க. அவர் டைப்பா மாறுறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய கால் ஸ்டக் ஆயிருது. அவரு பேசவே முடியல. அவருக்கு வாய் திறந்து பேசவே முடியலைங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிடவே முடியல மல்லிகாவுக்கு. இருந்தாலும் மல்லிகா அந்த சத்தம் போடாம தள்ளி விடுறதுக்காக இது ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆளியா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட் ஆகுது. அந்த நேரத்துல இவங்க என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்ன அப்படின்னா இவங்க கால் வந்து சலச்சலான்னு நனைய ஆரம்பிக்குதுங்க. ஏதோ தண்ணீர் கொட்டினது மாதிரி கால் நனையுது. இது என்னடா கால் நனையுது அப்படின்னு பார்க்கும்போது தாங்க ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா அந்த நபர் அதாவது சிவசங்கர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மர்ம பகுதியில இருந்து, அதாவது அவர் வேட்டி கட்டி இருக்கிறாரு, அந்த மர்ம பகுதியில இருந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கி பிளட் ஒழுக்கெடுத்து ஓடுதுங்க. பயங்கரமா இருக்குது. என்ன நடக்குதுன்னு அவங்களால புரிஞ்சுக்கிட முடியல. இவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதும் தெரியல. அந்த கையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ரிலீஸ் பண்ணி அந்த கையில இருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது இவர் அப்படியே கட்டில மல்லாக்க அடிச்சு அப்படி விழுந்துடுறாரு. யாரு? சிவசங்கர். அப்படி விழுந்தவருக்கு அந்த கால் வழியா ரத்தங்கள், அதாவது அந்த வேட்டி உடுத்திருக்கிறாரு, ஒயிட் வேட்டி, அந்த வேட்டி அவ்வளவுமே சிகப்பு கலர்ல மாறுதுங்க. அவ்வளவு ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. அலற ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு கீழே இருக்கக்கூடிய மல்லிகாவுடைய குடும்பத்தினர் எல்லாம் நிறைய பேர் கீழே இருக்கிறாங்க. அத்தை மாமா குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கீழே இருக்கிறாங்க. இவங்க 2வது ஸ்டெப்ல இருக்கக்கூடிய ரூம்ல தாங்க இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துட்டு இருக்குது. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா இவங்க கத்துன சத்தம் கேட்டுக்கிட்டு எல்லாருமே மேல ஓடி வர்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க அம்மா, அதுக்கு பிறகு அத்தை மாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் மேல வந்துடுறாங்க. சித்தி சித்தப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே மேல வந்துடுறாங்க. வந்து கதவை தட்டுறாங்க. இவங்க கதவையும் ஓபன் பண்ணிடுறாங்க நம்மளுடைய மல்லிகா. அப்படி கதவை ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அங்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அங்க ரத்த வெள்ளத்துல கை காலெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி போய் இருக்குங்க. அப்படியே படுத்து கிடக்குறாரு சிவசங்கர். அவரை உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் தொளிச்சு பாக்குறாங்க. என்ன எல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. சிவசங்கரால எந்திரிச்சு நிக்கவோ வாங்கவோ ஒன்னும் செய்ய முடியாது, பேச முடியாது. அவர் வாயிலிருந்து சத்தம் கூட வெளியே வரல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன பண்ணணும்னு
பண்ணணும்னு தெரியாம அந்த இடத்துல எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு அவங்க அப்பா தான், அதாவது நம்மளுடைய மல்லிகாவுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, என்ன பண்றாரு அப்படின்னா இவரை தூக்கிடுறாங்க. அதாவது பெட்ல இருந்து தூக்கிக்கிட்டு கீழே வந்துடுறாங்க. இவங்களுக்கு சித்தப்பாவுக்கு ஒரு கார் இருக்குங்க, அந்த கார்ல ஏத்திக்கிட்டு வேகமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில தான் கொண்டு சேர்க்கிறாங்க. சேர்த்து அங்க எல்லாருமே அங்க ஸ்டே அடிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த பையன், அதாவது சிவசங்கருடைய அப்பா அம்மா அவங்க குடும்பம் யாருமே இங்க இல்லைங்க. அவங்க எல்லாருமே எங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும், அதாவது சிவசங்கருடைய வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. உடனே என்ன நடக்குது அப்படின்னா போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அங்க ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. சிவசங்கர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு ரத்தம் நிக்கவே இல்லைங்க, ரத்தம் போயிட்டே இருக்குது, ரத்தம் அடைக்கிறாங்க, அந்த கையை நிமுக்க முடியல, என்ன நடந்திருக்குங்கிறத வந்து கண்டே பிடிக்க முடியல. ஸ்கேன் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எதுலையுமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க, இது என்ன நடக்குதுன்னே புரியல. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நாள் ஆயிருது, அதாவது அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே முடிஞ்சிருது. மறுநாள் காலையில நம்மளுடைய மல்லிகாவுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா வேகமா பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போறாரு. அப்படி அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி நேற்று நைட்டு நடந்து போச்சு, என்னன்னே தெரியல அப்படிங்கறது மாதிரி அங்க எல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா அங்கிருந்து கொஞ்சம் திருநூறு, ஒரு எலுமிச்சம்பழம், இந்த ரெண்டையும் கையில கொடுத்து, திருநூறு அந்த பையனுடைய உடம்புல ரத்தம் வரக்கூடிய இடத்துல எல்லாம் போட்டுருங்க, அது மட்டும் இல்ல இந்த எலுமிச்சம்பழத்தை தலைக்கு அடியில இருக்கக்கூடிய தலவாணியில வைங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அவங்களும் சொல்லி விடுறாங்க. இவங்களும் வேகமா கொண்டுகிட்டு, அதாவது இந்த சாதனங்களை வாங்கிக்கிட்டு நேர ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. ஹாஸ்பிட்டல் வரும்போது இங்க ஒரு பெரிய பிரளயமே நடக்குது. என்ன அப்படின்னா தன்னுடைய மகனை வந்து இந்த மாதிரி இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சிவசங்கருடைய குடும்பங்கள். இருந்தாலும் அந்த இடத்துல எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய மல்லிகா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அப்பா கொண்டு வந்த அந்த திருநூறு மற்றும் எலுமிச்சம்பழம் இதை எடுத்துக்கிட்டு டக்குன்னு ரூமுக்குள்ளாடி போயிடுறாங்க. யாரை பத்தி அவங்க கவலைப்படல, நேர உள்ள போயிடுறாங்க. உள்ள கிட்டத்தட்ட 2-3 நர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, டாக்டர் நின்றுட்டு இருக்காங்க. பெரிய அளவுல போயிட்டு இருக்குது. அந்த கேஸ் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க எல்லாருமே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய மல்லிகா என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமா அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் தலைக்கு அடியில வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அந்த கொண்டு வந்த திருநூறை அவருடைய எல்லா இடத்துலயும் எல்லா பார்ட்ஸ்லயும் தேய்ச்சி அப்படி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போகுதுங்க. அந்த பிளட் லீக் ஆயிட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் அப்படியே தன்னால நிக்குது. அது மட்டும் இல்ல அவர் சுய உணர்வுக்கே வர்றாரு. அது வரைக்கும் அவருக்கு சுய உணர்வே கிடையாது, கோமா ஸ்டேஜ்ல இருந்த ஒரு நபர் மாதிரி தாங்க இருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, அவருடைய கை கால்கள்லாம் வந்து ரொம்ப நீட்டா கிளியர் ஆகுது. அதன் பிறகு 1 மணிக்கூருக்கு பிறகு தாங்க அவரு சாப்பிடவே செய்திருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் எல்லாரும் கேட்கறாங்க, என்ன நடந்துச்சுப்பா, எதனால உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, ஆல்ரெடி இந்த மாதிரி உனக்கு பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சிவசங்கர் எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் வந்து நல்லா இருந்த ஒரு ஆளு தான், அதாவது ஜிம் பாடிங்க அவரு, அதாவது ஜிம்முக்கெல்லாம் போய் விளையாடக்கூடிய ஒரு நபர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மனிதன் கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடம்புல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அதன் பிறகுதாங்க இவரு அந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா இவங்க வீட்டுக்குள்ள நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. சிவசங்கரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 11 மணிக்கு கரெக்டா அந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடிய அந்த 2வது ஸ்டெப் ரூம்ல கொண்டு விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா விட்டுட்டு வெளியே வந்த ஒரு 10 செகண்ட்ல ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுடைய மல்லிகா, அதாவது நல்ல மணப்பெண் கோலத்துல அப்படியே உள்ள வந்திருக்கிறாங்க. வரும்போது அவங்க கையில பால் செம்போ கில் செம்போ ஒன்றும் கிடையாது, அவங்க ஃப்ரீயா தான் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா இது என்னடா இந்த பொண்ணை கொண்டு யாருமே விடலை, இவ ஒத்தைக்கு வர்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டோரை அந்த பொண்ணு தாங்க லாக் பண்ணியிருக்குது. லாக் பண்ணிக்கிட்டு இவருக்கு கூட தப்பா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்குது. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல, அதாவது ஒரு அரை மணி நேரம் 2 பேருக்குள்ளாடியும் அந்த உல்லாசத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்படி ரெடியான அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குது. கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. சரி கதவு தட்டுறது யாரு இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு அங்க படுத்திருக்கக்கூடிய மல்லிகா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா போமா நான் வந்து கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண் எழும்பி என்ன பண்றாங்க அப்படின்னா பாத்ரூம் நோக்கி உள்ள போயிடுறாங்க. அவங்க பாத்ரூம் கதவை லாக் பண்ண பிறகுதான் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டோரை ஓபன் பண்றாரு. அப்படி டோரை ஓபன் பண்ணும்போது ஒரு பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா அப்பந்தாங்க மல்லிகா பால் செம்போட தலை நிறைய பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பந்தாங்க உள்ள வர்றாங்க. அதாவது 11:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது. 11 மணிக்கு அவருக்கு நடந்திருக்குது. 11:30 மணிக்கு தாங்க நம்மளுடைய மல்லிகாவே உள்ள வர்றாங்க. அந்த இடத்துல அதிர்ச்சி ஆயிடுறாரு நம்மளுடைய சிவசங்கர். அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து டோரை சாத்தின உடனே சிவசங்கர் வந்து நம்மளுடைய மல்லிகாவுடைய மின்பக்கமா நின்றுட்டு இருக்கும்போது இந்த கதவை சாத்தும் போது தாங்க அதுக்கு பின்னாலேயும் ஒரு மல்லிகா நிக்கிறத இவர் பார்த்து அரண்டுறாரு. ஆனா அப்பம் பார்க்கக்கூடிய மல்லிகா, அந்த கதவு கிட்ட நிக்கக்கூடிய மல்லிகா வந்து ஒரு விகாரமான கோலத்துல நிக்கிறதையும் பார்த்திருக்கிறாரு. பார்த்த உடனே அரண்டு
அந்த நேரத்துல தாங்க இவர் வந்து நம்மளுடைய மல்லிகாவை அப்படி கட்டி பிடிச்சிருக்கிறாரு. பயத்துல அப்படி கட்டி பிடிச்ச நேரத்திலே இவருடைய வாயெல்லாம் இதாயிடுச்சு, அதாவது பேச முடியல, கை ஸ்டக் ஆயிடுச்சு, கால் ஸ்டக் ஆயிடுச்சு, ரத்தங்கள் கொட்ட ஆரம்பிச்சது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவருக்கு அப்பந்தாங்க நடந்திருக்குது. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அப்படியே சொல்றாரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு. இதை கேட்டுட்டு அங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அங்க நின்றுட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை கேட்டுக்கிட்டு. அப்ப அவங்க எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க, மல்லிகா வரைக்கும் அரண்டுறாங்க. ஏன்னா மல்லிகா அதை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க உள்ள போன உடனே இவர் கட்டி பிடிச்சிட்டாரு, அதாவது டோரை லாக் பண்ண உடனே டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியலைங்க. அவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்க, தன்னுடைய கணவரையே தப்பா நினைச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய கணவர் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது சிவசங்கர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உண்மையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டாங்க. சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிடலாம் அப்படிங்கறது மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அன்னைக்கு சாயந்தரமே அங்க எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துடுறாங்க அப்படின்னா பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்துடுறாங்க. அப்படி அந்த பாண்டி முனீஸ்வரன் கோயில்ல வந்த பிறகுதாங்க ஒரு சம்பவமே இவங்களுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா, அந்த பாண்டி முனீஸ்வரர் கோயில்ல வந்து சில பல வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பூஜை எல்லாம் கொடுக்கப்பட்டு அன்னைக்கு அந்த பாண்டி முனீஸ்வரர் அங்க சாமி ஆடலைங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சித்ரா பௌர்ணமிக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பூசாரிகள் சொல்லி விட்டுறாங்க, சித்ரா பௌர்ணமிக்கு வாங்க, அது வரைக்கும் உங்க வீட்டுல தங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லிடுறாங்க. அதாவது கணவனுடைய வீட்டுல தங்கட்டும், சிவசங்கருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அங்கிருந்து விபூதி மற்றும் இந்த எலுமிச்சம்பழம், அதுக்கு பிறகு தேங்காய் இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் உங்க வீட்டுல இந்த மாதிரி பூஜாரையில வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாங்க, அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பூசாரியும் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அந்த நேரத்துக்கு மல்லிகா அவங்களுடைய கணவர் வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதாவது மறுநாள் சாயங்காலமே போயிடுறாங்க. இது என்ன நடந்தது, யாது நடந்தது, எதனால இது நடந்தது அப்படிங்கிற எந்த விஷயம் அந்த டைம் வரைக்கும் இவங்களுக்கு தெரியாது. அதன் பிறகு இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அந்த ரூம்ல வந்து அடிக்கடி வந்து நம்மளுடைய மல்லிகா தூங்கி இருக்கிறாங்க, அது இல்லாம அவங்க அப்பா தூங்கி இருக்கிறாரு, அது மட்டும் இல்ல அவங்க அம்மாவும் தூங்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த ரூம் யாருடைய ரூம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மஞ்சுளாவுடைய ரூம்ங்க. அதாவது மல்லிகாவுடைய தங்கையுடைய ரூம் தாங்க அந்த ரூம், மேல இருக்கக்கூடிய ரூம். இன்னொரு ரூம் இருக்குதுங்க, அது வந்து மல்லிகாவுடைய ரூம். தங்கை போன பிறகு, அதாவது தங்கை இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்கு பிறகு இந்த ரூமை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க மல்லிகா. அதனாலதான் அந்த ரூம்ல சாந்தி முகூர்த்தம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்த பிறகு இங்க என்ன இருக்குது யாது இருக்குதுங்கிறத வந்து அந்த பாண்டி முனீஸ்வரனும் சொல்லல. சித்ரா பௌர்ணமி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 16வது நாளுங்க அந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி வருது. இதனால அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய மல்லிகாவுடைய ஹஸ்பண்ட் மல்லிகா, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தினர், இவங்க குடும்பத்தினர், யாரு மல்லிகாவுடைய குடும்பத்தினர் எல்லாருமே பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு சாயந்தரம் நேரம் ஒரு 6:30 மணிக்கு மேலதாங்க அங்க பூசையெல்லாம் கொடுக்கப்பட்டு அங்க அந்த பாண்டி முனீஸ்வரர் வந்து ஒரு பூசாரியுடைய உடம்புல தாங்க ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆடி நிறைய பேருக்கு நிறைய குறிகள்லாம் சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகுதாங்க நம்மளுடைய மல்லிகாவுடைய குடும்பத்தை கூப்பிடுறாங்க. மல்லிகாவுடைய கணவர், அதுக்கு பிறகு மல்லிகாவுடைய அப்பா அம்மா இவ்வளவு வரையும் கூப்பிட்டு முன்ன விட்டுருக்காங்க. விட்டுக்கிட்டு அந்த இடத்துல தாங்க நம்மளுடைய பாண்டி முனீஸ்வரன் சாமி என்ன பண்றாரு அப்படின்னா, கையில வந்து ஒரு பெரம்பு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு, அதை வச்சு தாங்க டக் டக்குன்னு அடிச்சுட்டே இருக்கிறாரு. யாருக்கு மேல அப்படின்னா மல்லிகாவுடைய அம்மா மேல தாங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி அடிச்சுட்டு இருந்தோன்னா டக்குன்னு அவங்க அம்மாவுடைய உடம்புல தாங்க அந்த ஆன்மா வந்து இறங்குது. அது யாருடைய ஆன்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட்சால் மஞ்சுளாவுடைய ஆன்மா தாங்க அங்க வந்து இறங்குது. அப்படி இறங்கி என்ன சொல்லுது அப்படின்னா, பயங்கரமா ஆடிட்டே இருக்குது, நான் இவங்களை யாரையும் விட மாட்டேன், என்னுடைய லைஃப் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த பாண்டி முனீஸ்வரர் பயங்கரமா ஒரு கர்ஜனையோட ஒரு சத்தத்தை கொடுக்குறாரு. அந்த சத்தத்தை கேட்டோன்னா பயந்து அழ ஆரம்பிக்குதுங்க மஞ்சுளாவுடைய ஆன்மா, அதாவது அவங்க அம்மா உடம்புல இருந்துகிட்டு. அப்ப கேட்கறாங்க, என்னாச்சு, எதனால உனக்கு இந்த மரணம் நடந்ததுன்னு உன் வாயாலி நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தாங்க ஒரு பெரிய சம்பவமே இதுக்குள்ள நடந்து முடிஞ்சத அந்த பெண்ணுடைய ஆன்மா அவங்க அம்மா உடம்புக்குள்ள இருந்து சொல்லுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்லிகா வந்து ஒரு கம்பெனில வேலை பார்த்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நம்மளுடைய மஞ்சுளா வந்து சென்னையில காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா லீவு டைம்ல வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அந்த டைம்ல அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது தன்னுடைய அக்கா கூட சேர்ந்து அந்த கம்பெனிக்கு சும்மா அவங்க அக்கா கூட போய் சில பல வேலைகள்லாம் செய்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி சும்மா தாங்க, அது ஒரு டைம் பாஸுக்காக அவங்க அதை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபருங்க, அந்த நபருடைய பேர் வந்து தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து ரொம்பவே அழகான ஒரு பையன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பையனை பாக்குறதுக்காக தான் மஞ்சுளா நம்மளுடைய மல்லிகா கூட சேர்ந்து அங்க வரதா
பழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இது வந்து யாருக்கும் தெரியாது. இவங்க அடிக்கடி பார்த்து பேசி பேசி அவங்களுக்குள்ள காதல் வளர்ந்துருது. அந்த காதல் எங்க போய் முடிஞ்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் செல்வன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து இங்க இருந்து கிளம்பி சென்னை போய் சென்னையில இருந்து அந்த பொண்ணுகிட்ட பேசி பழகி அந்த பொண்ணு கூட தனியாகவும் இருந்து அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஜாலியாட்டு இருந்துட்டு இருந்திருக்கிறான். அதாவது என்ன அப்படின்னா கொஞ்சம் உல்லாசமாட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க ஒண்ணு மண்ணுமா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த இடத்துல சொல்லுதுங்க அந்த மஞ்சுளாவின் ஆன்மா. ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது கேக்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த தமிழ் செல்வன் அப்படிங்கிற அந்த பையன் இறந்து போயிட்டான். அந்த பையன் இறந்து கிட்டத்தட்ட 7 நாளைக்கு பிறகுதாங்க அந்த பையனுடைய பாடி கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இந்த பொண்ணு இறந்தது அந்த பையனுடைய பாடி கிடைக்கிறதுக்கும் ஒரு 5 நாளைக்கு முன்னாலதான் இந்த பொண்ணுடைய இறப்பு நடந்திருக்குது. இதையெல்லாம் கூட்டி கழிக்கிறாங்க. இருந்த இடத்துல அந்த மஞ்சுளாவுடைய ஆன்மா தாங்க விஷயத்த சொல்லுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சென்னையில இருந்து இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு காலை வேளையில பாண்டிச்சேரி பக்கம் போயிருக்கிறாரு. யாருன்னா அந்த நபர், அவர் தமிழ் செல்வன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அப்படி கடற்கரை ஓரமாட்டு கொஞ்சம் ஜாலியாட்டு இவங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணியெல்லாம் இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவங்க கடற்கரையில இருந்திருக்காங்க. இவங்க கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்துல இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஒண்ணு மண்ணுமா இருக்கவும் செய்திருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த வழியா வந்த சில நபர்கள், அதாவது இளைஞர்கள் தான், ஆனா நல்ல போதையில வந்திருக்காங்க. அது அந்த கடல் சைடுல போகக்கூடிய ஆட்கள், அதாவது கடல் பக்கமா இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி அந்த நபர்கள் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய மஞ்சுளா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் செல்வனை அந்த தண்ணிக்குள்ளே வச்சு, அதாவது கடற்கரை சைட்ல கொண்டு வச்சு அடிச்சு கொன்னுட்டானுங்க. கொன்னது மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய கல் எடுத்து அவருடைய பிறப்புறுப்பு, அதாவது மர்ம உறுப்புல வந்து போட்டுடுறாங்க. அப்படி போட்டதுல ரத்தம் பீச்சு அடிச்சுட்டு போயிருக்குது. அதுலயே அந்த நபர் இறக்கக்கூடிய கண்டிஷன் ஆயிட்டாரு. அங்க இருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் மஞ்சுளா வந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க நிக்கவே இல்லை. இவங்க கையில மாட்டினா நம்மளையும் கொன்னுருவானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து ஓடி இவங்க மெயின் ரோட்டுக்கிட்ட வரும்போது பாண்டிச்சேரி டு சென்னை பஸ் வந்திருக்குங்க. பஸ்ல கையை காட்டி இருக்கிறாங்க. பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டாங்க. இவங்க தப்பி வந்துட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இங்க வந்து யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல, அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க ஹாஸ்டல் ரூமுக்குள்ளாடி. இவங்க கூட 2 தோழிகள் இருந்திருக்காங்க. அந்த தோழிகளும் கேட்கறாங்க, என்னமா ஆச்சு, எதுக்குமா நீ இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் கேட்கறாங்க. ஆனாலும் இவங்க வந்து எந்த விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்லல. ஒண்ணு இல்லை, ஏன்னா மனசு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு விட்டுறாங்க. மறுநாள் காலையில விடியுதுங்க. எல்லாருமே காலேஜ் போயிட்டாங்க. ஆனா நம்மளுடைய மஞ்சுளா மட்டும் அந்த ரூமுக்குள்ளேயே தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டுனா பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு மாட்டிக்கிடுவோம் சொல்லிட்டு பயத்தினால அந்த ரூமுக்குள்ளாடியே தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அப்படிங்கறது மாதிரி தாங்க எல்லா விஷயத்தையும் மஞ்சுளாவுடைய ஆன்மா அவங்க உடம்புல இருந்து அப்படியே எடுத்து சொல்லுது. அந்த நேரத்துல பாண்டி முனீஸ்வரர் அந்த கையில வச்சிருக்கக்கூடிய அந்த சிலம்பை எடுத்து ஒரு அடி அடிக்கிறாருங்க. சடார்னு ஒரு அடி கொடுக்குறாரு. உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் அழுதுகிட்டே இன்னொரு விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு நைட் இவங்க வந்து அந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. 2 தோழிகள் இருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா. இந்த 2 தோழிகளுமே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மஞ்சுளா மட்டும் தாங்க தூங்காம அந்த இடத்துல முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இல்லையா. அந்த பையன் வேற இந்த மாதிரி ஆயிட்டான், அவனுக்கு என்ன நடந்தது யாது நடந்தது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. அதனால அந்த பயத்தோட இருக்கும்போதே அந்த ரூமுக்கு உள்ளாடி இந்த பையனுடைய ஆன்மா வந்து அப்படியே உண்மையிலேயே ஒரு மனித ரூபத்துல அப்படியே உள்ள நடந்து வந்திருக்குங்க. இதை பார்த்துக்கிட்டு ஐயோ நீ வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா போய் அந்த தமிழ் செல்வன் அப்படிங்கிற அந்த பையனுடைய ஆன்மாவை இவங்க கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. கட்டி பிடிச்சது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரம் பேசவே செய்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த தமிழ் செல்வன் அப்படிங்கிற அந்த ஆன்மா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. இதை கேட்டுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து நான் எப்படி உன் கூட வர்றது, எப்படி வரணும்னு சொல்லி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இறந்த ஆன்மாவாட்டு வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியல. உடனே அந்த நபர், அதாவது அந்த ஆன்மா வந்து நீ இறந்துதான் என் கூட வர முடியும், அதனால ஒண்ணு பண்ணு, இந்த ஃபேன்ல தூக்க மாட்டிட்டு தொங்கிரு, என் கூட வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நபருக்கு மேல இருக்கக்கூடிய காதல் ஆசையில இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ரூம்ல இருக்கக்கூடிய துணி போடுவாங்க இல்லையா, அசை கயர்னு சொல்லுவாங்க, அந்த கயரை வந்து கலத்தி எடுத்திருக்கிறாங்க. ஒரு சைடுல இருந்து நீளமா இருந்திருக்குங்க. அந்த கயரை தாங்க ஃபர்ஸ்ட் தூக்கு போட்டு தொங்கி இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னா, அந்த தூக்க வந்து சரியா போட தெரியல. அதனால அந்த தூக்கு கயரை வந்து கீழே விழுந்துடுறாங்க. ஆனா இவங்க இவ்வளவு பண்ணும்போது கூட அங்க இருக்கக்கூடிய தோழிகள் 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாங்க. சரி நான் எப்படியாவது வந்துருவேன், நீ இங்க இருந்து போ, அங்க இருக்கக்கூடிய அந்த 2 பெண்களை வந்து இங்க இருந்து போன பிறகு நான் எப்படியாவது அவங்க கூட வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழியை கொடுத்து அந்த பையனுடைய ஆன்மாவை அங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு நேரமும் தெரியாது, அங்க நிக்கிறது இறந்து போன ஆன்மாங்கிறத மஞ்சுளாவால யூகிக்க கூட முடியலைங்க. தன்னுடைய காதலன் தான் வந்திருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்திலேயே தாங்க இருந்துட்டே இருக்கிறாங்க. மறுநாள் காலையில இந்த பெண்கள் போறது
போறது வரைக்குமே இவங்க முழிச்சே தான் இருந்திருக்காங்க. அதாவது பெட்ஷீட்டை ஃபுல்லாவே மூடிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏண்டி நீ வரலையா காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட இருக்கக்கூடிய தோழிகள் கேட்ட பிறகும் இவங்க இல்ல நான் நாளைக்கு வர்றேன், எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்துட்டாங்க. இந்த பெண்கள் போன அடுத்த செகண்டுங்க அந்த கதவை லாக் பண்ணியிருக்கிறாங்க. லாக் பண்ணிட்டு தாங்க அந்த கயர் வந்து அதாவது இந்த தூக்கு மாட்டுறது எப்படி அப்படிங்கிறத வந்து இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு அதே மாதிரி அந்த தூக்க மாட்டிக்கிட்டு அந்த பெண் வந்து அந்த ரூமுக்குள்ள இறந்து இந்த நபருக்கு கூட அதாவது தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற அந்த ஆன்மா கூட போயிட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா போகலைங்க, அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. இறந்த பிறகும் அதே ஹாஸ்டல் ரூமுக்குள்ள தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய பாடியை வந்து ரிகவர் பண்ணிக்கிட்டு இவங்க குடும்பங்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அந்த போலீஸ்காரங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பாடிக்கு கூட தாங்க இந்த ஆன்மாக்கள் போயிட்டே இருந்திருக்குது. அப்படியே பின்தொடர்ந்து தாங்க மஞ்சுளாவுடைய வீட்டுக்கும் வந்திருக்குது. அப்படி வீட்டுக்கு வந்ததும் மஞ்சுளா கூட இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற அந்த நபருடைய ஆன்மாவும் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிருது அப்படின்னா மஞ்சுளாவுடைய ரூமுக்குள்ள போயிருதுங்க. அங்கதாங்க அதுக்கு பிறகு இருந்துகிட்டே இருந்திருக்குது. இருக்கக்கூடிய யாரையுமே தொந்தரவு பண்ணல. அவங்க மனசுக்குள்ளாடி நம்ம நல்லா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருடைய ஆன்மாவும் அதுக்குள்ளதாங்க இருந்திருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இடத்துல இவங்களுடைய கல்யாணம் அதாவது நடந்தது இல்லையா, யாருடைய நம்மளுடைய மல்லிகாவுடையும் சிவசங்கருடைய கல்யாணம் நடந்தது இல்லையா, அப்படி அந்த கல்யாணத்துக்கு இந்த ஆன்மாக்களும் கூடவே தாங்க இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல தன்னுடைய ஆசைகளை தீர்த்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தாங்க இந்த ஆன்மா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்செல்வனுடைய ஆன்மா இருக்குது இல்லையா, அது வந்து அந்த பையனுடைய அதாவது சிவசங்கருடைய உடம்புக்குள்ள போயிருக்குது. அது மட்டும் இல்ல அந்த பெண் வந்து ஆன்மாவாட்டே வந்து தாங்க இந்த நபர் கூட அந்த உல்லாசமா இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைம்ல வந்து நம்மளுடைய சிவசங்கருக்கும் அது ஞாபகம் இருந்திருக்குது. அவருக்கே தான் அந்த சம்பவம் நடக்கிறது மாதிரி அவர் யோசிச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய உடம்புக்குள்ள இருந்தது வந்து இந்த தமிழ்செல்வனுடைய ஆன்மா தாங்க. ஆனா என்ன நடந்தது அப்படின்னாக்கி அவங்க ரெண்டாவது வந்து கதவு தட்டும் போது இந்த ரெண்டு ஆன்மாக்களுமே அங்க உள்ள நீக்கி போயிருது. எங்க போயிருது அப்படின்னா அந்த பாத்ரூமுக்குள்ள போயிருது. அதன் பிறகு மல்லிகா உள்ள வந்ததுமே தமிழ்செல்வனுடைய ஆன்மா வந்து சடார்னு எங்க உடம்புல வந்துருது. அதுக்கு பின்னால நிக்கக்கூடிய மஞ்சுளாவுடைய ஆன்மாவை தான் நம்மளுடைய சிவசங்கர் பார்த்தாரு. அப்படி பார்த்து அந்த ஆன்மா வந்து மல்லிகாவுடைய உடம்புக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிருக்குது. ஆனா மல்லிகாவுடைய உடம்புக்குள்ள வர முடியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாலி கட்டி இருக்கிறாங்க இல்லையா, அந்த தாலி வந்து பல மந்திரங்கள் ஓதப்பட்டு தாங்க அந்த பொண்ணுடைய கழுத்துல கட்டி இருக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணுடைய உடம்புல மஞ்சுளாவுடைய ஆன்மாவால வர முடியல. ஆனா அந்த நபருடைய ஆன்மா வந்து இந்த பொண்ணை கெட்டி பிடிச்சதுனால இந்த பொண்ணுடைய அந்த திருமாங்கல்யம் அப்படிங்கிற அந்த தாலி இருக்குது பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி பட்டு தாங்க இந்த நபருக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா அந்த ஆன்மாவால ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு. அவருடைய அந்த பிறப்புறுப்புலியாட்டு அந்த ரத்தங்கள் வந்து வெளியே சாட ஆரம்பிச்சது. நான் சொன்னேன் இல்லையா, வேட்டி எல்லாம் ரத்தங்கள் ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி ஆக காரணம் அந்த திருமாங்கல்யம் தாங்க. இதை தாங்க அந்த இடத்துல நடந்திருக்குது. அந்த ஆன்மாவுடைய பிடியில இருந்து நம்மளுடைய மல்லிகா தப்பிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கிருந்து எப்படி நம்ம தப்பிச்சு தாங்க இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு சேர்த்து அதுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல வந்து அந்த பாண்டி முனீஸ்வரருக்கு முன்னால இந்த ஆன்மா ரெண்டாவதாட்டு இந்த கதையை சொல்லியிருக்குங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்க ரெண்டு பேருக்கு நான் சாந்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாண்டி முனீஸ்வரர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருடைய முடியும் எடுத்து ஒரு தேங்காவில சுத்தி கட்டி இருக்கிறாரு. அது கெட்டினது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு அவங்க ஏதோ இல்லாம என்னெல்லாம பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வந்து பாண்டி முனீஸ்வரர் காலடியிலே வச்சுட்டாங்க. அதன் பிறகு இந்த ரெண்டு நபர்களும் கிளியர் ஆயிருக்காங்க. அது யாருடைய உடம்புல இருந்து கிளியர் ஆனாங்க அப்படின்னா நம்மளுடைய மல்லிகாவுடைய அம்மாவுடைய உடம்புல தாங்க அந்த பெண்ணுடைய ஆன்மா இருந்தது. சிவசங்கருடைய உடம்புல தாங்க அந்த பையனுடைய ஆன்மா வந்தது. இப்படி எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்மாவுக்கும் ஒரு விளக்க கொடுத்து அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. நம்மளுடைய மல்லிகாவும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க இப்போ நல்லா இருந்துட்டு இருக்கிறேன், நான் எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க லைஃப்ல இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சப்போ அவங்களுக்கு இந்த பேய் பிசாசு மேல எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு நபரா இருந்திருக்கிறாங்க நம்மளுடைய மல்லிகா. ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு இதெல்லாம் இருக்கிறது உண்மை அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. மல்லிகாவுக்கு நடந்த இந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு சின்ன சம்பவம் இருக்குது. அதாவது நிறைய பேர் சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து எனக்கு ஒரு பெரிய வீடியோவா பண்ண முடியாது, ரொம்ப சின்ன சம்பவங்க. அதனால இந்த வீடியோ கூடவே அந்த சம்பவத்தையும் சேர்த்து சொல்றேன். நம்ம மல்லிகாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு வாங்க அடுத்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த சம்பவம் நடந்தது மதுரையில தாங்க. இது 2 பசங்களுக்கு நடந்த சம்பவங்க. அதாவது அவங்க பேர்லாம் வந்து சொல்ல வேண்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். என்ன அப்படின்னா
மதுரையில வந்து இவங்க இருக்கக்கூடிய ஏரியா பக்கத்துல வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ரயில்வே கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரயில்வே போகுங்க. அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ரோடு இருக்கும். அந்த ரோடு கிராசிங் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு பக்கம் காடு மாதிரி இருக்குமா, ஒரு சைடு வந்து சிட்டி மாதிரியான ஏரியாங்க. ஆனா என்ன அப்படின்னா இந்த காடு மாதிரி போகக்கூடிய அந்த ஏரியாக்குள்ளாடி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதனுடைய பேரை சொல்ல முடியல, அதனாலதான் அதை சொல்ல முடியாம இருக்கிறேன். இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு சொல்லிடலாம். என்ன அப்படின்னா அந்த காடு மாதிரியான அமைப்பு பக்கத்துல வந்து ஒரு பால் அடைஞ்ச ஒரு ஸ்கூல் இருக்குங்க. பால் அடைஞ்சதுன்னா கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2016 தான். ஆனா ரொம்ப பக்கத்துல நடந்ததுதான். அவங்க இதனுடைய வீடியோ எல்லாம் எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த வீடியோ எல்லாம் இதுல ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து தனியாருக்கு சொந்தமான ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூலை வந்து நான் ஒளிபரப்பு பண்ணேன் அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு பிரச்சனை வரும். அதனால அந்த ஸ்கூலை பத்தி நான் எதுவும் சொல்லல. அந்த இடத்தை பத்தியே நான் பேசல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய பக்கத்துல யாரோ இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுட்டே இருக்குது. இவங்க 2 பசங்க, அதாவது நான் ஒரு பேரை மாத்தி சொல்றேன். ஒருத்தருடைய பேர் வந்து பாண்டி, இன்னொருத்தருடைய பேர் வந்து நந்தன் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம தான் வைக்கிறோம் அந்த பேரு. இந்த 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பேய் வீடியோ ஷூட் பண்றாங்க இல்லையா, அதாவது நம்ம யூடியூப்ல இப்ப நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து இவங்க வந்து அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த பாலடைஞ்ச அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அது பாலடைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா டோர், கதவு, ஜன்னல் இது எதுவுமே இல்லைங்க. ஆனா 3 ஸ்டெப் பில்டிங். கீழே ஒரு 5 கிளாஸ் ரூம் இருக்குது, மேல ஒரு 5 கிளாஸ் ரூம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 கிளாஸ் அப்படி இருக்கிறதுக்கூடிய இடம் தாங்க. அந்த இடத்துக்கு போறாங்க இவங்க 2 பேரும். கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு பிறகுதாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பயம் மனசுக்குள்ள இருக்கிறதுனால பயத்தை வெளியே காட்டாம அந்த இடத்துக்கு போய் வீடியோவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஸ்டெப் ஏறி உள்ள போயிடுறாங்க. அப்படி உள்ள போகும்போது இடது பக்கமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு டோர் வந்து இருக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்கூல்ல உள்ள புக் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக சின்னதா ஒரு ரூம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்ல இருக்கக்கூடிய டோர் மட்டும்தாங்க இருக்குது. அந்த டோர் வந்து மெல்ல அங்கே இங்கேயும் ஆடுறத இவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரத்துல இருந்தே பாத்துடுறாங்க. கிளியரா தெரியுது. ஒரு ஜன்னல் கேப் வழியா தான் பாக்குறாங்க. எதுக்குடா அந்த டோர் மட்டும் ஆடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருக்குள்ளாடியும் பயம் வருது. பயம் வந்தாலும் சரிடா நம்ம தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம், நம்ம இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே உள்ள போயிடுறாங்க. அப்படி உள்ள போய் அந்த இடத்துக்குள்ளாடியும் போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அந்த டோர் இவங்க கிட்ட போனதுமே அப்படி ஸ்டக் ஆகி நின்று இருக்குது. உள்ள இருந்துகிட்டு ஒரு சத்தம் கேக்குது, வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தங்க. அது ஒரு பெண்ணுடைய குரல் தான் கேட்டிருக்குது. இவங்க யாரு உள்ள யாரு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயத்தோட அந்த இடத்துக்குள்ளாடி நெருங்கி இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒருத்தரும் இல்லை. இவங்களுக்கு அரண்டுறது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்குள்ளாடி பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிடா நம்ம இங்க இருந்து அடுத்த ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே அடுத்த கட்ட நிலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. மெல்ல மெல்ல நடக்கிறாங்க. அடுத்த ரூமுக்கு போறாங்க. அங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூம் வந்து பிளைனா இருக்குது, எதுவுமே இல்லை. அதாவது உள்ள அவ்வளோ குப்பையும் குளமா இருக்குதுங்க. அதுக்கு உள்ளாடி நடக்கிறாங்க. அங்க எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டெப் எடுத்து அந்த ரூமுக்கு உள்ள போன பிறகு இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளாடி ஒரு கரும் உருவம் அப்படியே, அதாவது பால்கனி விளையாட்டு நடக்கிறத இவங்க பாக்குறாங்க. அது இவங்க கிளாஸ் ரூமுக்குள்ள இவங்க நிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பால்கனியில பாக்குறாங்க அந்த கரும் உருவம் அப்படியே நடந்து போகுது. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு அலறி கத்திக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. எங்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பால்கனியில வந்துடுறாங்க. வந்துட்டு டார்ச் லைட் எல்லாம் கையில வச்சிருக்காங்க. அடிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலுடைய நீளம் வந்து 5 கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளாஸ் ரூம் வந்து ஒரு 25 அடி நீளம் வருங்க. 5 கிளாஸ் ரூம்னா இவ்வளவு நீளம் இருக்கும் பாத்துக்கிடுங்க. அந்த ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட்ல அந்த உருவம் நின்றுட்டு இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. பார்த்து அலறி கத்திக்கிட்டு ஓடணும் அப்படின்னா அந்த ஸ்டேர் கேஸ் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பெண்ணுடைய உருவம் நிக்குது. இதை பார்த்து அரண்டுறாங்க. என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. அந்த இடத்துல கத்தவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கத்துனாலும் அங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா பக்கத்துல ரயில்வே ட்ரெயின் போகக்கூடிய சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பயத்துல கூட இருக்கக்கூடிய அந்த பாண்டி அப்படிங்கிற அந்த நபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு வயிற்று போக்கு ஏற்பட்டுருது. வேகமா என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த இடத்துல இருந்து கீழேயே குதிச்சுட்டாங்க. அதாவது அந்த 2வது ஸ்டெப்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மணல் எல்லாம் போட்டு வச்சிருந்திருக்காங்க. அந்த மணலுக்கு மேல குதிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டாங்க. அதுல அந்த பாண்டி அப்படிங்கிற நபருடைய வலது கால் வந்து அடிபட்டு முறிஞ்சிருதுங்க. ஆனா மேல இருந்த நந்தா அப்படிங்கிற அந்த நபர் வந்து குதிக்கல. என்ன அப்படின்னா இவர் மட்டும் தான் குதிச்சாரு. நந்தா குதிக்கல. நந்தா கையில தான் டார்ச் லைட் இருக்குது, மொபைல்
மொபைல் இருக்குது, அதாவது இந்த கேமரா மொபைல் வச்சிருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு சரி நம்ம இதோட செத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேர அந்த கரும் உருவத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிறாங்க. அப்படி ஓடி வரும்போது அந்த கரு உருவம் டக்குன்னு அந்த கிளாஸ் ரூமுக்கு உள்ளாடி அப்படி போயிருதுங்க. அரண்டுறாரு, அரண்டுகிட்டே ஒரு நிக்கவே இல்லைங்க. அந்த படிக்கட்டுல வந்து இறங்கிட்டாரு. இறங்கும் போது 2 ஸ்டெப் பாத்தீங்களா, அப்படியே உருண்டு அடிச்சு கீழே வந்து இவருடைய கை கால் முட்டெல்லாம் உரசி அந்த ரத்தங்கள்லாம் வெளியே வந்துருச்சு. ஆனா அங்க கீழே விழுந்தார் இல்லையா பாண்டி, அவருடைய கால் பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அங்கிருந்து அதாவது இந்த இடத்துல உருண்டடிச்சு எழும்புன நந்தா என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போய் பாண்டியையும் இழுத்துக்கிட்டு அங்கிருந்து நந்தா தாங்க பைக் ஓட்டி இருக்கிறாரு. வந்துடுடா, இனிமேல் இந்த பக்கம் நம்ம வரக்கூடாது, இந்த பேய் வீடியோவே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இவங்க ஸ்ட்ரெயிட்டா ஊருக்கு வந்துடுறாங்க. இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோயில்ல தான் இவங்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டு குளிச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு வைத்தியரை பார்த்து இந்த காலெல்லாம் தடவி கிளியர் பண்ணியிருக்கிறாங்க பாண்டிக்கு. நந்துங்கிற அந்த நபர் வந்து நல்லா பயந்துருக்கிறாரு. கடைசியில் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய்தாங்க இந்த வேப்பலை எல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வேப்பலை எல்லாம் அடிக்கப்பட்டு இவருடைய உடல்நிலையை சரி பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு இது வரைக்கும் ஆச்சு தானே, நான் இந்த மாதிரி எந்த இடத்துக்கும் நாங்க 2 பேரும் போறதே கிடையாது, உண்மையிலே பேய் இருக்கிறது உண்மை அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன சம்பவம், இதுக்கு மேல அதை சொல்லதுக்கோ அதை பெருசாக்குறதுக்கோ எந்த இதுவும் கிடையாது. அதனாலதான் இந்த 2வது சம்பவத்தையும் நான் இது கூட சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவங்கள் 2ஐயும் அனுப்பி தந்த நம்மளுடைய மல்லிகா மற்றும் பெயர் சொல்லாத நண்பர் பாண்டி மற்றும் நந்துவுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நான் நிறைய வீடியோக்களை வந்து நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். வீடியோக்கள்ல நீங்க ஏன் கருத்து சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய வீடியோல நிறைய கருத்துகள் இருக்குது, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்பந்தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்ககிட்ட எப்படி வந்து சேர்ந்திருக்குது அப்படிங்கிறத வந்து என்னால புரிஞ்சுக்கிட முடியும். அது தயவு செய்து அந்த மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.